கோயில் அடிக்கிறது மசூதி அடிக்கிறது எல்லாம் பிஜேபி வேலை தானே. அது வருது, அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாரு. 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இது இப்படி தாலி அறுத்துருவாங்க. இப்படி இல்லாம பேசிட்டு ஒரு தலைவருக்கான அழகே இல்லையே. எதையாவது பேசிட்டு அலையுது. 10 ஆண்டு கால ஆட்சியில இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதையே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்க? கொடுமை. வேற என்ன அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒண்ணுதான் தம்பி, சாதி, மதம், கடவுள் இதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி, மதம், கடவுள் அதை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது. இப்ப புரியுதா? இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பல முறை சொல்லிட்டேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா பாரு. காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா? அதுக்கு செயல் செயல் செயல். என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான், காமராஜன் பேரு. அவன்கிட்ட போயிட்டு 2 நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குறாரு. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி. ரோடு போட்டிருக்கோம். டேம் எல்லாம் கட்டியிருக்கோம். அப்ப விவசாயம் பாக்குறான், பிள்ளை படிக்குது, சொன்னா நடக்குது இல்ல. இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போ நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு எதுக்கு இருக்க? அதே எனக்கு தெரியும்ல, நான்ல பேசணும். அந்த சாதனையை அனுபவிச்சவன், அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும். நீங்க ஏன் முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாதீங்க ஜமா, அதை நாங்க சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான். அதெல்லாம் எங்க தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு கொடுவை. நான் அந்த படத்தை பார்க்க போறது இல்லை, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போறது இல்லை. எங்களுக்கு ஒண்ணும் புரியவும் புரியாது. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன பிரச்சனை? ஹலோ, என்னடா பிரச்சனை? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங்.
நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டி கிடக்குது. சந்திச்சா சந்திப்போம், இதுல என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்புல இருக்காரு, வேலையா இருக்காரு, சந்திப்போம்.